how to improve our relationship. இத வந்து ஒரு பெயிண்டர், ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய பெயிண்டிங்கை வந்து ஒரு ப்ராப்பரான டிஸ்டன்ஸ்ல நின்று என்ன செய்வாருன்னா வியூ பண்ணுவாரு. சோ அப்படி நிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா, அவருடைய பெயிண்டிங்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான டீடைல்ஸையும் அவரால் கிளியரா என்ன செய்ய முடியும்னா வியூ பண்ண முடியும். அதே நேரம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த பெயிண்டர் வந்து அப்படியே அவருடைய டிராயிங் கிட்டக்க போய் நின்று பார்த்தாரு அப்படின்னா அவருக்கு அவ்வளோ கிளாரிட்டி வந்து என்ன செய்யாதுன்னா கிடைக்காது. சோ அதே மாதிரிதான் நம்மளுடைய உறவுகள், நம்மளுடைய பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆன உறவுகள் கிட்டக்க நமக்கு ரொம்ப உரிமை இருக்கு அப்படிங்கறதுனால நம்ம ரொம்ப க்ளோஸா அவங்க கிட்டக்க போயிட்டு நிறைய அட்வைஸ் அதெல்லாம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த உறவுகள்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம் தான் என்ன செய்யும்னா வரும். இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காண்டி ரெண்டு வரலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரே சிச்சுவேஷன், அதை வந்து ரெண்டு பேரண்ட்ஸ் வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்றாங்க அது மூலமா நம்ம என்ன செய்யலாம்னா தெரிஞ்சுக்கலாம். சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பேரண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பையன் தான் என்ன செய்யறாங்கன்னா இருக்கிறாங்க. அந்த பையனை வந்து ரொம்ப செல்லமா என்ன செய்யறாங்கன்னா அவங்க வந்து வளர்க்குறாங்க. அந்த பையனுக்கு வந்து ட்ரிங்க்ஸ் ஹேபிட் வந்து என்ன செஞ்சிருச்சுன்னா வந்துருச்சு. சோ அந்த பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அன்பா அந்த பையனை எப்படியாவது அந்த ஹேபிட்ல இருந்து வெளியில கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா நினைக்கிறாங்க. அந்த பையனும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸோட ரொம்ப க்ளோஸ்டா தான் என்ன செய்யறான்னா இருக்கிறான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்து பண்றான், நிறைய ட்ரிங்க்ஸ் எடுக்கிறான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நாள் அந்த பையன் அந்த டைம்ல அது ஃபீல் பண்ண மாட்டாங்கல்ல. சோ நெக்ஸ்ட் டே என்ன செய்யறான்னு பாத்தீங்கன்னா அவன் பேரண்ட் கிட்ட ஃபீல் பண்றான், நான் இந்த மாதிரி எடுத்திருக்க கூடாது, சோ நான் எடுத்தது தப்பு தான், நான் எடுத்து என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல, எனக்கு கொஞ்சம் கான்சியஸே இல்ல அப்படின்னு சொல்லிலாம் அவன் என்ன செய்யறான்னா புலம்புறான். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் பேரண்ட் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நிறைய வந்து என்ன செய்யறாங்கன்னா அட்வைஸ் பண்றாங்க. ஆனா ரொம்ப அன்பா தான் என்ன செய்யறாங்கன்னா அட்வைஸ் பண்றாங்க. நீ எப்படியாவது நிறுத்த பாரு, இது வந்து பாரு உன்னுடைய கெரியருக்கு கொஞ்சம் கூட நல்லதே இல்ல, இது இப்படியே போச்சுன்னா உன்னுடைய ஃபியூச்சர் என்ன ஆகும், இதெல்லாம் நீ ஏதாவது ஒரு சொல்யூஷன் வந்து என்ன செய்யணும் பண்ணு, இது மாதிரிலாம் என்ன செய்யறாங்கன்னா நிறைய அட்வைஸ் வந்து என்ன செய்யறாங்கன்னா கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பேரண்ட். செகண்ட் பேரண்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, டிவைன் கைடன்ஸ் உனக்கு கம்மியா இருக்கு, சோ வீக்லி ஒன்ஸ் டெம்பிள்குள்ள வரப்பாரு, இல்ல சர்ச்சுக்குள்ள வா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. சொல்லிட்டு அதுக்கு மேல அவங்க என்ன செய்யலன்னா எதுவுமே பேசல, அப்படியே என்ன செஞ்சிடறாங்கன்னா அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. அப்ப என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்க பேசுறது வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வேர்டு தான், பட் அந்த ஒரு வேர்டை வந்து அவங்க சொல்லிட்டு அதோட அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஸ்டாப் பண்றாங்க. அப்ப அது வந்து என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த பையனை வந்து யோசிக்க வைக்கும், நம்மளுக்குள்ள டிவைன் கைடன்ஸ் இல்லையோ, நம்மளே நம்மளுடைய கால் போன போக்குல நம்ம போயிட்டு இருக்கோமோ, சோ நம்ம வந்து கொஞ்சம் தெய்வீகத்துக்குள்ள வந்தோம் அப்படின்னா நம்ம லைஃப் மாறுமோ அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்வான்னா யோசிப்பான். ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் வந்து என்ன செய்யறாங்கன்னா நிறைய, ஏன்னா அவங்களுடைய ஆதங்கத்தை எல்லாம் சொல்றாங்க, தன்னுடைய பையன் எப்படியாவது ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயம் வந்து ரீச் ஆகிறது வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும். சோ சிம்பிளா ஒரு வேர்டு, இதே இன்னொரு வேர்டு கூட என்ன செய்யலாம்னா சொல்லலாம், கடவுள் கிட்டக்க உனக்கு பயம் இல்ல, அவ்வளவுதான், சிம்பிளா சொல்றாங்க. சோ அதனால வீக்லி ஒன்ஸ் டெம்பிளுக்கு வா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அந்த பையனுக்குள்ள வந்து என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா யோசனை வந்து வருது, நம்மளுக்கு வந்து டிவைனோட கடவுள் கிட்டக்க பயம் இருந்ததுன்னா நமக்கு யார் மேலேயுமே பயம் இல்ல, அதனாலதான் நம்ம எப்படி வேணாலும் நம்ம லைஃப வந்து என்ன செய்யறோம்னா வாழ்றோம். கடவுள் கிட்டக்க நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கு, நம்ம வந்து கடவுள் கிட்டக்க ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்ததுன்னா நம்ம இந்த தப்பை வந்து என்ன செய்ய மாட்டோம்னா பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோசனை எல்லாமே அவனுக்குள்ள என்ன செய்ய ஆரம்பிக்கும்னா வர ஆரம்பிக்கும். இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம என்ன செய்யலாம்னா பார்க்கலாம். ஒரு ஸ்கூல்ல ஒரு ரெண்டு டீச்சர்ஸ் வந்து ஒரே சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பொண்ணு ரொம்ப சூப்பர்வா படிக்கும், இங்கிலீஷ் ரொம்ப நல்லா படிக்கும், அதுவும் இங்கிலீஷ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸலண்டா என்ன செய்யும்னா எழுதும். இப்ப அந்த புக்ல படிச்சதை வந்து அது அப்படியே எழுதணுங்கிறது இல்ல, அதோடைய ஓன் வேர்டிங்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப நல்லா பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு. அப்ப அந்த பொண்ணை பார்த்து இன்னொரு பொண்ணு வந்து என்ன செஞ்சுட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா அப்படியே காப்பி பண்ணிட்டாங்க, எக்ஸாம்ல காப்பி பண்ணிட்டாங்க. இந்த பொண்ணு என்ன செஞ்சிச்சுன்னா இறக்கத்துல அந்த பொண்ணுக்கு வந்து என்ன செஞ்சிச்சுன்னா தன்னுடைய பேப்பரை கொடுத்து பார்த்து எழுதுறதுக்கு அலோவ் பண்ணிருச்சு, அந்த பொண்ணு எழுதிருச்சு. இப்ப வந்து டீச்சர் கரெக்ஷன்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு தான் கிளியரா புரியும்ல, இந்த பொண்ணு பார்த்தாலே தெரியும் இது அப்படியே இன்னொரு பொண்ணு வந்து என்ன செஞ்சிருக்குன்னா காப்பி பண்ணிருக்கேன், அந்த பொண்ணு வந்து சரியா படிக்காது அப்படிங்கறதும் அவங்களுக்கு நல்லா தெரியும். இவ்வளவு ஸ்டாண்டர்டான இங்கிலீஷ்ல அதால கண்டிப்பா என்ன செய்ய முடியாதுன்னா எழுத முடியாது அப்படிங்கறத அவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் டீச்சர் வந்து என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த காப்பி பண்ண பொண்ணை கூப்பிட்டு என்ன செய்யறாங்கன்னா, ஏன் இப்படி காப்பி பண்ற,
நீ படிக்க மாட்டியா, அது மாதிரி எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா அட்வைஸ் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா கொடுக்குறாங்க. நீ இதே மாதிரி திரும்ப நீ வந்து இந்த மாதிரி காப்பி பண்ண அப்படின்னா நான் உனக்கு பிரின்சிபல் கிட்ட கூட்டிட்டு போயிடுவேன், உன் வீட்டுல இருந்து பேரண்ட்ஸை கூட்டிட்டு வா, இந்த மாதிரி எல்லாம் நார்மலா ஒரு டீச்சர் வந்து எப்படி பண்ணணுமோ அதை பண்றாங்க. இதே சிச்சுவேஷனை இன்னொரு டீச்சர் எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, 2 பேருமே கூப்பிடுறாங்க, 2 ஸ்டூடெண்ட்ஸையும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு ஜென்ரலா சொல்றாங்க, யாரோ ஒருத்தர் வந்து என்ன செஞ்சிருக்கீங்கன்னா காப்பி பண்ணிருக்கீங்க, அது யாரு அப்படிங்கறத நீங்களே வந்து பர்சனலா என்கிட்ட வந்து சொல்லி சாரி கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சிடறாங்கன்னா போயிடுறாங்க. அப்ப வந்து இந்த தப்பு பண்ணாத பொண்ணுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஒரு கில்ட் இருக்காது, ஏன்னா அது பாட்டுக்கு அது கேஷுவலா இருக்கும். ஆனா தப்பு பண்ண பொண்ணுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நிறைய கில்ட் வந்து என்ன செய்யும்னா வரும், ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம கரெக்டா பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த பொண்ணு வந்து என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா டீச்சர் கிட்டக்கு போறாங்க, போய் நான் தான் தப்பு பண்ணேங்க, ரொம்ப ரொம்ப சாரிங்க, இனிமேல் நான் இந்த தப்ப பண்ண மாட்டேன், நான் படிச்சு நான் எழுதுவேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா ரியலைஸ் பண்றாங்க. சோ அப்ப சிச்சுவேஷன் வந்து ஒரே சிச்சுவேஷன் தான், பட் அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிற விஷயம் மட்டும் என்ன ஆகுதுன்னா வேரி ஆகுது. சோ அப்ப வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து என்ன செய்ய சொல்றாங்கன்னா, நம்மளுடைய மாஸ்டர் வந்து ரொம்ப டீப்பா உனக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி உள்ள போகாத, கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து க்ரோ ஆவாங்க அப்படிங்கறத என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. இது வந்து ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம நல்ல மேன்மைப்படுவதற்கு நம்ம இதை வந்து என்ன செய்யலாம்னா ஃபாலோ பண்ணிக்கலாம்.